என்னங்க சாப்பிட்றீங்க? என்ன இருக்கு சாப்பிட? மீல்ஸ் இருக்கு, வெரைட்டி ரைஸ் எல்லாமே இருக்குய்யா. உங்களுக்கு என்னங்கய்யா வேணும்? சரி, மீல்ஸே கொடுங்க. சரிங்க. தம்பி. ஐயா சொல்லுங்கய்யா. இந்த பாயசம் செஞ்சது யாருப்பா? கடையில் புதுசாக ஒருத்தவங்க வேலை சேர்ந்துருக்காங்க ஐயா, அவங்க தான் செஞ்சாங்க. லக்ஷ்மி, நீ இங்க தான் இருக்கியா? என் தம்பி, அவங்கள நான் இப்ப பார்க்க முடியுமா? நான் கூப்பிட்டு வரேங்க ஐயா. இல்ல இல்ல இல்ல, நானே வரேன். வாங்க ஐயா. அக்கா, லக்ஷ்மி அக்கா எங்கக்கா போனாங்க? அப்படியா? ஐயா, அந்த அக்கா எங்க தான் எங்கேயாவது பக்கத்தில் போயிருப்பாங்க, வந்துருவாங்க ஐயா. உங்க உண்மையான பாசத்தை தெரிஞ்சுக்காம உங்களை எழுந்து இப்ப அனாதையா நான் தனியா நிக்கிறேன். இந்த நிலைமையில நான் உங்க முகத்தை எப்படிங்க பாப்பேன்? ஏன் லட்சுமி இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? ஆமா, நீ எப்படி இங்க வந்த? இத்தனை நாள் எங்க இருந்த? ஏன் என்கிட்ட வரல? இனிமே என் முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு இருந்தியா? இல்ல நான் உன்னை மறந்துட்டேன்னு நினைச்சியா? நான் இங்கதான் இருக்கேன்னு தெரிஞ்சோ ஏன் என்ன பார்க்க வரல? சொல்லு லட்சுமி. நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இது எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். தெரிஞ்சா நீங்க உடைஞ்சு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. அதான் சொல்லல. எனக்கு தெரியும் மாமா, லக்ஷ்மிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அதனால குடும்பத்துல எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட இருந்து லக்ஷ்மிய பத்தி மறைச்சேன். அதுக்காக லக்ஷ்மிய அப்படியே என்னால விட முடியாது. அதான் நானே இவங்களை இங்க தங்க வச்சேன். இவங்களுக்கு தேவையான வசதிகளையும் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இவங்களை இனி நான் பாத்துக்கிறேன். யாரும் இல்லாம அனாதைய சுத்தின எனக்கு அண்ணாமலை எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க. எனக்கு இதுவே போதும். நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். என்ன பத்தி நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். உங்க கஷ்டம் எனக்கு புரியுது மாமா. இருந்தாலும் லீலாவதி அக்காவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா தாங்க மாட்டாங்க. ப்ளீஸ், அக்காவை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த விஷயத்த இதோட மறந்துருங்க. இனிமே இங்க வர்றதோ லக்ஷ்மிய பாக்குறதோ வேண்டாம். லக்ஷ்மி நல்லா இருப்பாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க நிம்மதியா போங்க. போங்க மாமா. அக்கா உங்களை காணோன்னு தேடிட்டு இருப்பாங்க. ஏங்க மாத்திரைய போடுங்க. எனக்கு வேண்டாம்மா, நீ போய் படு. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க? கை கட்டுங்க. இந்தாங்க. வேண்டான்னு சொல்றேன்ல. வேண்டான்னு விட்டுட்டு போயேன். ஏங்க
எப்ப பார்த்தாலும் மாத்திரை போடணும்னாலே சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க காட்டுங்க. லீலா, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? எனக்கு மாத்திரையும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுறியா? நீங்க மாத்திரையை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோங்க. வாய் தரங்க. இந்தாங்க. ஏங்க வேண்டான்னு சொல்றேன்ல. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? மனுஷனை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறியா? ஏன் இப்படி நோய்ங்கிற? இந்த மாத்திரையை போட்டு நான் உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? தள்ளு. சில விஷயத்த நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வாழ்க்கையில எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுல நாம எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. லக்ஷ்மிக்காக இவ்ளோ யோசிக்கிற நீங்க அக்கா மேல கோவப்படுறது நல்லா இல்ல. போங்க, போய் அவங்கள சமாதானப்படுத்துங்க. போங்க மாமா, போங்க. வேலையில் ஏதோ டென்ஷன். அதான் நீ வந்து பேசும்போது நான் வேற நினைப்புல இருந்தேன். அதான் கத்திட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். மாத்திரை சாப்பிட சொன்னேன்ல, இப்பவே நான் போட்டுக்கிறேன். ஏய், ஒரு நிமிஷம். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், பைத்தியமா நீ? இந்த நேரத்துல யாராவது செடிக்கு தண்ணி ஊத்துவாங்களா? ஆள் வரது கூட தெரியாம இப்படி மேல தண்ணி அடிச்சிட்டு இருக்க. நான் கவனிக்கலங்க. எப்படி பேட்மிண்டன்ல கவனிக்காம அடிச்ச மாதிரி அடிக்கிறியா? அப்போ தெரியாம தான் அடிச்சேன். இப்ப தெரிஞ்சுதானே அடிச்சேன். என்ன கடுப்பேத்தணும்னே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, என்ன பண்ணுவீங்க? உஷ்ஷு, ஏய், வருண் வேண்டாம். நில்லு, நில்லு. ஏய், ஐயோ.